வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ பேசிக் மேத்ஸ் சீரிஸோட 15வது பார்ட் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் கொடுத்துருக்க 14 பார்ட் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். பேசிக் மேத்ஸ்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் இந்த டாப்பிக்கோட பேசிக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ராஃபிட்னா என்ன, ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்ன, லாஸ்னா என்ன, லாஸ் பர்சன்டேஜ்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா என்ன, இதுதான் இதோட பேசிக். இதை வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஓகே, நான் இப்போ தான் வந்து ஒரு பிகினர் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வார்த்தைகளுடைய மீனிங் தெரியணும். ஏன்னா நார்மலாக நம்ம வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷார்ட்டாக சிபி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். நம்ம கால்குலேஷன் பண்ணுறப்போ சிபி அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்போம். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அடக்க விலை. அடக்க விலைன்னா ஒரு பொருளுடைய விலை. நம்ம அந்த பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அடக்க விலை அப்படி மாதிரி சொல்லுவோம். அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். இல்லை நம்ம ஒரு பொருளை நம்மளே வந்து உருவாக்குறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குமோ அதுதான் அதோட காஸ்ட் ப்ரைஸ், இல்லைனா அடக்க விலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, அடுத்தது செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக எஸ்பி அப்படி மாதிரி சொல்லுவாங்க, செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விலை. ஒரு பொருளை நம்மளே செஞ்சு விற்றாலும் சரி, ஒருத்தங்கிட்ட வாங்கி இன்னொருத்தங்கிட்ட விற்றாலும் சரி, நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்டு ப்ரைஸ், அதை எம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தமிழில் இதோட மீனிங் குறிக்கப்பட்ட விலை. இப்போ நிறைய பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளில் ஒரு விலையை வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 500ரூவான்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு 450 ரூபாய்க்கு விற்பாங்க, 400 ரூபாய்க்கு விற்பாங்க, 300 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அதில் எழுதியிருக்கிற அந்த விலை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்டு ப்ரைஸ், குறிக்கப்பட்ட விலை. இப்போ ஆடி தள்ளுபடிலாம் போடுவாங்க. உங்களுக்கு வந்து 1000 ரூபா ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 50% தள்ளுபடின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அவங்க அந்த 1000 ரூபா அப்படிங்கிறது அதில் குறிச்சிருக்கிற விலை. ஓகே, எம்ஆர்பின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ குறிச்சிருக்க விலை தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, நம்ம வாங்குறது, நம்ம ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அது காஸ்ட் ப்ரைஸ், ஒருத்தங்களுக்கு அதை விற்கிறோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், அதில் குறிச்சிருக்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னா வந்து லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ப்ராஃபிட்னு சொல்லலாம், கெயின் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். நம்ம எப்படி கொடுத்தோம்னா பி தான் எடுப்போம், ஜி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். கெயின்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஒன்று தான். ஓகே, தமிழில் லாபம் அப்படிங்கிறது தான் ரெண்டுக்குமே மீனிங். ஸோ ப்ராஃபிட்னா என்ன, நம்ம ஒரு பொருளை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா அதில் 50 ரூபா நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட் வந்திருக்கும், லாபம் வந்திருக்கும். ஸோ நம்ம வாங்கினதை விட அதிகமான விலைக்கு விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்கும். அதை தான் என்ன சொல்லுவோம், ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, லாஸ்னால் வந்து என்னது, நஷ்டம். நம்ம ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 80 ரூபாய்க்கு விற்கிறோம், அப்போ 20 ரூபா நம்மளுக்கு அதில் நஷ்டம் ஆகுது. ஸோ அதுதான் வந்து நஷ்டம் அப்படிம்பாங்க. அதுதான் வந்து என்னது, லாஸ். ஓகே, ஸோ லாஸ்னால் நம்ம வாங்கின விலையை விட, ஒரு பொருளை செய்கிறதுக்கு ஆகின செலவை விட, இல்லைனா நம்ம வாங்கின விலையை விட கம்மியான விலைக்கு நம்ம அதை விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ என்னவாகும், லாஸ் ஆகும். ஓகே, அடுத்து டிஸ்கவுண்ட்னா என்ன, ஒரு பொருளுக்கு ஒரு விலை வந்து குறிச்சிருப்பாங்க, குறிச்சிட்டு நம்மக்கிட்ட விற்கிறப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி விற்பாங்கல்ல, அதுதான் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது. அதாவது இப்போ 100 ரூபான்னு குறிச்சிட்டு 200 ரூபா கம்மி பண்ணி 80 ரூபாய்க்கு விற்பாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் தனித்தனியாக பார்ப்போம். இது ஒன்றுக்கும் ஃபார்முலா இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஓகே, அதனால் புரியலன்ட்டு விட்டுறாதீங்க, புரியாதவங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா, இப்போ ப்ராஃபிட்னா என்ன, நம்ம வாங்கின விலையை விட எவ்வளோ அதிகமாக விலை வச்சு விற்றோமோ அந்த அதிகமான விலை தான் வந்து ப்ராஃபிட். அதை நம்ம பர்சன்டேஜில் சொல்லணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. தமிழில் அதோட பேர் லாப சதவீதம். லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம எவ்வளோ லாஸில் விற்றோமோ அதை பர்சன்டேஜில் சொல்கிறது தான் வந்து லாஸ் பர்சன்டேஜ். ஓகே, அது வந்து நஷ்ட சதவீதம். ஸோ நார்மலாக இது வந்து பி பர்சன்டேஜ், எல் பர்சன்டேஜ் அப்படி மாதிரி சொல்லுவோம். அடுத்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டி பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம பர்சன்டேஜில் சொன்னால் அது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகே, அடுத்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்தடுத்த தள்ளுபடி கொடுக்குறதா வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. இது நீங்கள் கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின் பார்க்குறப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு டேர்மாக வந்து நம்ம பார்க்கலாம், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ராஃபிட்னா என்ன, லாபம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும், நம்ம ஒரு பொருளை வாங்கி ஒருத்தங்கிட்ட விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்குன்னா அது எப்போ கிடைக்கும், நம்ம வாங்கின விலையை விட நம்ம விற்கிற விலை அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கணும். ஓகே,
செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும். ஓகே, விற்பனை விலை அடக்க விலையை விட அதிகமாக இருந்தால் தான் லாபம் கிடைக்கும். ஸோ லாபம் வந்து அப்போ என்னது, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிக்கணும். ஓகே, இப்போ ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 120 ரூபாய்க்கு விற்கிறோம். இதில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், செல்லிங் ப்ரைஸில் இருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிக்கணும். அப்போ 20 ரூபா வந்து இதில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ ப்ராஃபிட்னா இதுதான். லாஸ், நஷ்டம் வந்து எப்போ ஆகும், நம்ம ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கிட்டு அதை விட கம்மியான விலைக்கு விற்றோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நஷ்டம் கிடைக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கும். ஓகே, when செல்லிங் ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் காஸ்ட் ப்ரைஸ், விற்பனை விலை அடக்க விலையை விட குறைவாக இருந்தால் அங்கே வந்து நம்மளுக்கு நஷ்டமாகும். லாஸோட ஃபார்முலா வந்து என்னது, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிக்கணும், வாங்கின விலையிலேருந்து விற்ற விலையை கழிக்கணும். ஓகே, ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 80 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும், 100 மைனஸ் 80 எவ்வளோ, 20 ரூபா வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஓகே, இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜும் சரி, லாஸ் பர்சன்டேஜும் சரி, அதில் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ லாபம், நம்ம வாங்கின விலையில் எவ்வளோ லாபம், நம்ம வாங்கின விலையில் எவ்வளோ நஷ்டம். ஓகே, நம்ம பண்ண செலவில் இருந்து நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிச்சு, நம்ம பண்ண செலவில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ எதிலிருந்து அப்படிங்கிறது வந்து என்னது, காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கீழே வரணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலும் சரி, லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலும் சரி, கீழே காஸ்ட் ப்ரைஸ் வரணும். மேலே என்ன வரணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா மேலே ப்ராஃபிட் வரும், லாஸ் பர்சன்டேஜ்னா மேலே லாஸ் வரும். ஓகே, அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் எவ்வளோ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஏன் 100 போடுறோம், பர்சன்டேஜ் வேணும் அங்கே. ஓகே, பர்சன்டேஜ் இல்லை, பர்சன்டேஜை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம 100 போடணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், அதில் நம்மளுக்கு 20 ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி நம்ம விற்கிறோம். அப்போ 120 ரூபாய்க்கு விற்றுருப்போம், செல்லிங் ப்ரைஸ் 120 தான் இருந்திருக்கும். இதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்னது, எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது மேலே போடணும், காஸ்ட் ப்ரைஸ் கீழே வரணும். ஓகே, இன்ட்டு 100 போடணும். ஸோ 100க்கு 100 கேன்சல் ஆயிரும், 20% அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இங்கே வந்து லாபம் வந்து எவ்வளவு, 20, லாப சதவீதம் வந்து எவ்வளவு, 20%. அடுத்து லாஸ் பர்சன்டேஜ். ஸோ லாஸ் பர்சன்டேஜ்னா மேலே லாஸ், கீழே காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகே, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 20 ரூபா லாஸில் விற்கிறோம், அப்போ 80 ரூபாய்க்கு விற்றுருப்போம். இப்போ லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ் எவ்வளவு, 20 ரூபா. அதுக்கப்புறம் கீழே வந்து என்ன வந்திருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கும், இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா 100க்கு 100 கேன்சல் ஆகும். இங்கே 20% தான், பட் இங்கே 20% லாஸ். ஓகே, இங்கே 20% ப்ராஃபிட். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா வந்து என்னது, நம்ம ஒரு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட விலையை மார்க் பண்ணிட்டு அதில் நான் இவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் வந்து என்னது, டிஸ்கவுண்ட். குறிக்கப்பட்ட விலையிலிருந்து குறைக்கப்படும் தொகை தான் என்னது, டிஸ்கவுண்ட். நம்ம ஒரு விலையை குறிச்சிட்டு அதில் எவ்வளோ குறைக்கிறோமோ அதுதான் வந்து டிஸ்கவுண்ட். இப்போ டிஸ்கவுண்டோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறித்த விலையிலேருந்து எவ்வளோ ரூபாய்க்கு கடைசியில் விற்கிறோமோ அதை கழிக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு பொருளோட குறிக்கப்பட்ட விலை 1000 ரூபா, அதை நம்ம 900 ரூபாய்க்கு விற்கிறோம். 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை குறிச்சிட்டோம். ஓகே, நம்ம தான் குறிக்கிறோம், 1000 ரூபான்னு குறிச்சிட்டு விற்கிறப்போ அதில் 900 ரூபா தான் விலை அப்படிங்கிற மாதிரி வச்சு விற்கிறோம். இப்போ இங்கே நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், டிஸ்கவுண்ட் வந்து என்னது, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிக்கணும். ஸோ 1000ல் இருந்து 900 கழிக்கணும், அப்போ எவ்வளவு, 100 ரூபா வந்து நம்ம இங்கே டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ரூபாயில் தான் கேட்டிருக்காங்க, ரூபாயில் 100 ரூபா. இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் இருந்து குறைக்கிறோம், மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து குறைக்கிறோம். ஓகே, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் பார்க்கணும். ஸோ எதில் பார்க்குறோமோ அது கீழே வரணும், எதுவோ அது மேலே வரணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்போ டிஸ்கவுண்ட் மேலே வரணும், மார்க்கெட் ப்ரைஸ் கீழே வரணும், இன்ட்டு 100. ஓகே, இப்போ 1000 ரூபாய்க்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு 100 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து 900 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து என்னது, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னால் மேலே டிஸ்கவுண்ட்டு, கீழே மார்க்கெட் ப்ரைஸ், கீழே மார்க்கெட் ப்ரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட் ப்ரைஸை போட்டக்கூடாது, இன்ட்டு 100. ஓகே, இன்ட்டு 100 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணுறேன், இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல் பண்ணுறேன், மிச்சம் 10 இருக்குது. அப்போ 10% இங்கே நம்மளுக்கு
டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பேஜில் நான் வந்து உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டில் 3 இருக்குது. என்னென்னது? ஒன்று காஸ்ட் ப்ரைஸ், தமிழில் அடக்க விலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்னது? மார்க்கெட் ப்ரைஸ். சார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். அது வந்து என்னது? விற்பனை விலை. ஓகே, நம்ம எவ்வளோக்கு விற்கிறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை விலை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ், நம்ம எவ்வளோ குறிச்சிருக்கிறோமோ அதுதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். இந்த 3 தான். ஓகே, இப்போ காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ நம்ம அதிகமாக வச்சு விற்கிறோமோ அதுதான் நமக்கான ப்ராஃபிட். ஒருவேளை நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளோ கம்மியாக வச்சு விற்றுருக்குறோமோ அதுதான் நமக்கான லாஸ். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ கம்மி பண்ணி நம்ம விற்கிறோமோ அதுதான் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா கம்மி பண்ணுறது தான். ஓகே, ஸோ இப்போ ப்ராஃபிட்னா என்ன? ப்ராஃபிட்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து அப்போ அதிகமாக இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிக்கணும். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது விற்கிற விலை அதிகமாக இருக்கும், நம்ம வாங்கின விலை கம்மியாக இருக்கும். ஓகே, நம்ம ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறோம்னா நம்மளுக்கு அங்கே 50 ரூபா லாபம். அந்த 50 எப்படி வந்துச்சு? 150லேருந்து 100 கழிச்சனால வந்துச்சு. அப்போ 150ங்கிறது செல்லிங் ப்ரைஸ், 100ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். லாஸ் எப்போ ஆகும்? காஸ்ட் ப்ரைஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் நம்ம அதை விற்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி விற்கிற விலை கம்மியாகவும் இருக்கிறப்ப தான் வந்து லாஸ் ஆகும். ஸோ இப்போ எது அதிகமோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். காஸ்ட் ப்ரைஸ் அதிகம், அதுலேருந்து நம்ம செல்லிங் ப்ரைஸை கழிச்சோம் அப்படின்னா லாஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிச்சா ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிச்சா லாஸ். இப்படி கழிச்சாலே இது ப்ராஃபிட் தான், இப்படி கழிச்சாலே இது லாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறப்ப நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா வந்து என்னது? எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தோம் அதுலேருந்து எவ்வளோ கம்மி பண்ணோம் அப்படிங்கிறது தான். எவ்வளோ கம்மி பண்ணியிருப்போம்? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிச்சோம்னா எவ்வளோ கம்மி பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 100 ரூபான்னு மார்க் பண்ணிவிட்டு 80 ரூபாய்க்கு நம்ம விற்றோம் அப்படின்னா 20 ரூபா கம்மி பண்ணியிருப்போம். அந்த 20 எப்படி வந்துச்சு? 100லேருந்து 80 கழிச்சனால வந்துச்சு. ஓகே, இப்போ ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா வந்து என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் மேலே ப்ராஃபிட் வரும், ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி லாஸ் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி கீழே காஸ்ட் ப்ரைஸ் வரணும். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ லாபம், காஸ்ட் ப்ரைஸில் எவ்வளோ நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ P/CP இன்ட்டு 100 போடணும், ஏன்னா பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் லாஸ் பர்சன்டேஜ்னால் எவ்வளோ லாஸ் டிவைடட் பை இங்கேயும் காஸ்ட் ப்ரைஸாக காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போடணும். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு டிவைடட் பை இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் போடணும் இன்ட்டு 100 போடணும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக். இது மட்டும் தெரிஞ்சாலே நீங்கள் நிறைய கொஷின் அட்டன் பண்ணலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா உங்களுக்கு ஒரு கொஷின் கூட நீங்கள் இந்த டாப்பிக்லேருந்து அட்டன் பண்ண முடியாது. ஓகே, அதனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யாரோட வீடியோ பார்த்தாலும் டேரெக்டாக நீங்கள் ஒரு கொஷினை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஏன்னா இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கொஷினை கொடுத்தாலும் நீங்கள் ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கிறப்போ, நம்ம விற்கிற விலை நம்ம வாங்கின விலையை விட கம்மியாக இருக்கிறப்போ நம்மளுக்கு லாஸ் ஆகும். செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவல். 100 ரூபாய்க்கு வாங்கி நான் 100 ரூபாய்க்கே விற்றேன் அப்படின்னா எனக்கு அங்கே லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அப்போ நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதில் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ மார்க் ப்ரைஸ்லேருந்து நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்குறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ எதில் பார்ப்போம்? நம்ம சிபியில் பார்ப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிபி வரும், மேலே ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் வரும், லாஸ்னா லாஸ் வரும், இன்ட்டு 100 வரும். ஸோ எதில் பார்ப்போம்? சிபியில் பார்ப்போம். டிஸ்கவுண்ட் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் பார்ப்போம். கீழே வந்து எம்பி வரும், மேலே வந்து டிஸ்கவுண்ட் வரும், இன்ட்டு 100. ஓகே, ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ், அடுத்ததான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட்டாக இல்லைனா லாஸான்னு நீங்கள் சொல்லணும். அடுத்து ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். ஓகே, இப்போ இந்த ரெண்டை மட்டும்தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகே, 8000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம், 9600க்கு ஒரு பொருளை விற்கிறோம். இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ரெண்டாவது 9000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம், அதே பொருளை நம்ம 7200க்கு விற்கிறோம்.
ஓகே. இப்போ 8000க்கு வாங்கி 9600க்கு விற்றோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட் தான். ஏன்னா வாங்கின விலையை விட விற்கிற விலை அதிகம். எவ்வளோ ரூபாய் அதிகம் வச்சு விற்றுருக்கோம்? 1600 அதிகம் வச்சு விற்றுருக்கோம். ஸோ 1600 நம்மளுக்கு ப்ராஃபிட். இப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா வந்து என்னது? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகே. ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து இங்கே எவ்வளோ? ப்ராஃபிட் வந்து 1600. காஸ்ட் ப்ரைஸ் இது 8000 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். கீழே 3 0 இருக்குது. நான் இந்த 2 0வையும் இந்த 1 0வையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே. 8ஆல் கேன்சல் பண்ணால் 1 8 8 2 16. 2 × 10 போட்டோம்னா 20. 20% நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட். ஓகே. இங்கே ப்ராஃபிட்டா லாஸா? இந்த எக்ஸாம்பிளில் 9000க்கு வாங்கி 7200க்கு தான் விற்றுருக்கோம். நம்ம வாங்கின விலையை விட நம்ம விற்கிற விலை வந்து கம்மி. அப்போ நம்மளுக்கு இங்கே என்னவாயிருக்கும்? இங்கே லாஸ் ஆகிருக்கும். எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும்? 9000ல் 7200 கழிச்சோம் அப்படின்னா 1800 வந்து நம்மளுக்கு இங்கே லாஸ் ஆகிருக்கும். ஓகே. இங்கே நம்ம அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த ஃபார்முலாவெல்லாம் நம்ம ஒன்று எழுதி பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்புக்கு மார்க் கிடையாது. நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும் என்ன ஃபார்முலா எப்படி கொண்டு வந்தீங்கன்ட்டு. எக்ஸாமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சியோ எஸ்எஸ்சியோ ரயில்வேயோ எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா நீங்கள் எழுதிருக்கீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்க போகிறது கிடையாது. கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கீங்களா அதை தான் வந்து பார்க்க போகிறாங்க. ஓகே. இப்போ லாஸ் பர்சன்டேஜ் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும்? எவ்வளோ லாஸு? 1800 லாஸு. எதில்? 9000ல். ஓகே. 9000 தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கீழே வரும் இன்ட்டு 100. இந்த 3 0க்கு இந்த 2 0வையும் இந்த 1 0வையும் கேன்சல் பண்ணுறேன். இங்கே ஒரு 0 இருக்குது. ஓகே. இப்போ இதை 9ஆல் கேன்சல் பண்ணால் 18 2 இங்கே ஒரு 10 இருக்குது. 2 × 10 20. 20% லாஸ். இங்கே 20% ப்ராஃபிட், இங்கே 20% லாஸ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ ஒரு சைக்கிள். ஓகே. ஒரு சைக்கிளை வந்து நீங்கள் 8000 ஒருத்தர்கிட்ட வந்து வாங்குறீங்க. செகண்ட் ஹேண்ட் சைக்கிள். ஓகே. அவர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சைக்கிளை நீங்கள் 8000 வாங்குறீங்க. ஸோ அது செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கிறனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதில் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகே. ஒரு சைக்கிளை வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வந்து வாங்குறீங்க. 8000 வாங்குறீங்க. பழைய சைக்கிள் அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டிய இருக்குது. ஓகே. அதில் நீங்கள் திரும்பி பெயிண்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஆயில் போடுறீங்க, அந்த மாதிரி ஒரு சில வேலை வந்து பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு 2000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய வீலை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே. 2 வீலையும் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது பழையசாயிடுச்சு அப்படிங்கிறனால. ஸோ அப்போ அதுக்கு ஒரு 1000 செலவாகுது. ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைக்கிளை இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க. உங்களுக்கு அது தேவையில்லை, இல்லைன்னா உங்களுக்கு காசு தேவைப்படுது, அதனால் நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க. விற்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10000 விற்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லாபமா நஷ்டமா, அது எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகே. ப்ராஃபிட்டா லாஸா, அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகே. இப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்ன? நம்ம 8000 தானே வாங்கணும், வாங்கின விலை தானே காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 8000 காஸ்ட் ப்ரைஸ் இப்படி போட்டிங்கன்னா தப்பு. ஓகே. ஸோ நம்ம அதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணமோ அந்த பொருளை தான் செலவு பண்ணியிருக்கோம், அதுவுமே வந்து காஸ்ட் ப்ரைஸில் சேரும். அப்போ 8000 + 2000 + 1000 இது எல்லாமே நீங்கள் அந்த சைக்கிளில் தான் செலவு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வேறு எதுவும் உங்களுக்காக செலவு பண்ணலை. ஓகே. அப்போ 10000 + 1000 11000. காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11000, செல்லிங் ப்ரைஸ் வந்து 10000 தான். ஸோ அப்போது நீங்கள் 11000 அதுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க, ஆனால் 10000 தான் விற்கிறீங்கன்னா உங்களுக்கு இங்கே 1000 என்னவாகுது? லாஸ் ஆகுது. இங்கே என்னவாகுது? லாஸ் ஆகுது. ஸோ லாஸ் வந்து என்னது? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிக்கணும். 11000லேருந்து 10000 கழிச்சிங்க அப்படின்னா 1000 உங்களுக்கு இங்கே லாஸ் ஆகுது. அப்போ லாஸ் பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். லாஸ் பர்சன்டேஜ்னால் லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. எவ்வளோ லாஸு? 1000 லாஸு. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 11000. ஓகே. இன்ட்டு 100 போடுங்க. இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் ஆகிரும். 100/3. சாரி 100/11. 100/11னா நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9 11னா 99. மிச்சம் 1 இருக்கும் 100ல். அந்த 1 மேலே போடுங்க, கீழே இருக்க 11 கீழே போடுங்க, பர்சன்டேஜில் போட்டுருங்க. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வருது. 9 1/11 அப்படிங்கக்கூடிய மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வருது. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். ஒரு புக்கு. ஓகே. அந்த புக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 200.
200 கொடுத்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் போடுறாங்க. புக்குக்கு நார்மலாக டேக்ஸ் போட மாட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்கிறேன். ஓகே. ஸோ ஒரு 50 ரூபா அதில் டேக்ஸும் போடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் கவர் போடுறீங்க. ஓகே. அதுக்கு அட்டை போடுறீங்க, கவர் போடுறீங்க. ஸோ கவர் போடுறதுக்கு இன்னொரு 50 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஓகே. இப்போ இந்த புக்கை நீங்கள் இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு இன்னொருத்தருக்கு விற்கிறீங்க. விற்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அதை விற்கிறீங்க. இப்போ இங்கே என்ன ஆயிருக்கும்? இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா, அது எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறத சொல்லணும். இங்கே உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது? ஸோ காஸ்ட் ப்ரைஸில் டேக்ஸும் சேரும். அந்த பொருளில் நீங்கள் என்னென்னா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்களோ அது எல்லாமே சேரும். இப்போ 200 + 50 + 50 வந்து போட்டிங்கன்னா 300 ரூபா. 300 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் இதில் 0. ஓகே. உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ஆகலை, லாஸும் ஆகலை. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அதுதான் வந்து ஆன்சர் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். 10 கொஷினுமே சிம்பிளாக இப்போ நான் என்ன சொன்னோனோ அதிலிருந்து தான் கேட்க போகிறேன். ஓகே. நீங்கள் ஒவ்வொரு கொஷினையும் நீங்களே ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் ஒரு 3 கொஷின் நான் ஹோம்ஒர்க்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே. பொறுமையாக பார்க்கலாம். நிறையா கொஷினில் இந்த மாதிரி, நிறைய எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஷின் தான் வந்து கேட்குறாங்க. ஓகே. இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கிள் இஸ் 200 அண்ட் த செல்லிங் ப்ரைஸ் இஸ் 250, வாட் இஸ் த ப்ராஃபிட்? ஒரு பொருளின் அடக்க விலை ரூபாய் 200 மற்றும் விற்பனை விலை ரூபாய் 250 எனில் லாபம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. லாபம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து என்னது? செல்லிங் ப்ரைஸில் இருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிக்கணும். ஓகே. ஃபார்முலாலாம் எழுதி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும்ட்டு இல்லை, பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் எழுதுறேன், எல்லா ஃபார்முலாவுமே எழுதிடுறேன். ஓகே. ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் இதில் வந்து விற்றுருக்காங்க? 250 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ 250 தான் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 200. நான் தனியாக எடுத்து கூட எழுதுகிறேன். காஸ்ட் ப்ரைஸ் 200ன்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 250, காஸ்ட் ப்ரைஸ் 200. ஓகே. அப்போ ப்ராஃபிட் என்னவாக இருக்கும்? 250ல் 200 போணுச்சுன்னா 50 ரூபா தான் இங்கே ப்ராஃபிட். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எ ஷாப்கீப்பர் பைஸ் அன் ஆர்டிக்கிள் ஃபார் 300 அண்ட் செல்ஸ் இட் ஃபார் 360, வாட் இஸ் த ப்ராஃபிட்? ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 300க்கு வாங்கி 360க்கு விற்கிறார். லாபம் எவ்வளவு? எவ்வளோக்கு வாங்கினாரோ அதுதான் அவருக்கான காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? இங்கே 300. எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 360 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360. ஸோ அப்போ இங்கே ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸில் இருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிக்கணும். அப்போ 360ல் இருந்து 300 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா என்ன வந்திருக்கும்? 60ன்னு வந்திருக்கும். ஸோ 60 ரூபா தான் வந்து இங்கே ப்ராஃபிட். ஓகே. இதெல்லாம் பார்த்த உடனே சொல்லக்கூடிய கொஷின் தான், பட் நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன். ஓகே. இல்லைனா இதை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். 300 ரூபாய்க்கு வாங்கி 360 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். அப்போ 60 ரூபா லாபம். 60 அப்படிங்கிறத போட்டாலே போதும். ஓகே. இந்த கொஷின் பாருங்கள். இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கிள் இஸ் 500 அண்ட் த செல்லிங் ப்ரைஸ் இஸ் 450, வாட் இஸ் த லாஸ்? ஒரு பொருளின் அடக்க விலை 500 ரூபாய் மற்றும் விற்பனை விலை 450 எனில் நஷ்டம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கீங்க. 500 ரூபாய்க்கு வாங்கி 450 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 50 ரூபா நஷ்டம். இவ்வளோ பண்ணாலே போதும் நீங்கள் எக்ஸாமில். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எழுதியும் காட்டிடுறேன். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் 500ன்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? லாஸ் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ் வந்து என்னது? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ 500 மைனஸ் 450 எவ்வளோ வந்திருக்கும்? 50 ரூபான்னு வந்திருக்கும். 50 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எ பென் இஸ் பாட் ஃபார் 80 அண்டு சால்டு ஃபார் 100. 80 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேனா 80க்கு வாங்கப்பட்டு 100க்கு விற்கப்பட்டது. லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ வாங்கின விலை காஸ்ட் ப்ரைஸ் 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. விற்கிற விலை செல்லிங் ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இங்கே ப்ராஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட் இதை பார்த்தாலே தெரியுது, 20 ரூபா வந்து ப்ராஃபிட். ஓகே. ப்ராஃபிட் வந்து 20 ரூபா. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகே. இன்ட்டு 100. நான் என்ன எழுதியிருக்கேன்? ப்ராஃபிட்டோட ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து என்னது? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணுங்கள். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 4 8. இதை நீங்கள் 4ஆல் கேன்சல் பண்ணிடலாம். 25 4 100. ஓகே. ஸோ 25% அப்படிங்கிறது ஆன்சர். 25% என்னவாக இருக்கும்? லாபமாக இருக்கும். ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லா ஃபார்முலாவுமே எழுதிட்டு தான் இருக்கேன். த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கிள். இனிமேல் ஃபார்முலா எழுதாமல் நம்ம டேரெக்டாக டக்குன்னு போடலாம். ஓகே.
The cost price of an article is 400. It is sold at 10% loss. What is the loss amount? ஒரு பொருளின் அடக்க விலை 400, அது 10% நஷ்டத்தில் விற்கப்பட்டது. நஷ்டத்தொகை எவ்வளவு? 400 ரூபாய்க்கு வாங்கி 10% நஷ்டத்தில் விற்றுருக்காங்க. எவ்வளோ நஷ்டம்னு கேட்டிருக்காங்க. நஷ்டம் நம்ம எதில் பார்ப்போம்? காஸ்ட் ப்ரைஸில் தான் பார்ப்போம். காஸ்ட் ப்ரைஸ் 400ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 400 ரூபாயில் 10% நஷ்டம், அதுதான் நமக்கான ஆன்சரும் கூட. ஸோ இப்போ இங்கே வந்து லாஸ் வந்து என்ன? 400ஓட 10% தான் லாஸு. ஸோ லாஸுக்கு வேறு ஃபார்முலா தானே சொல்லியிருந்தேன். அதாவது செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை கழிக்கணும்னு. இவங்க காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கொடுக்கல, காஸ்ட் ப்ரைஸும் எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸுன்னு தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி போடணும். ஓகே, இப்போ 400 × 10%னா பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம 100 போடணும். பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா கீழே 100 போடணும். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுங்கள். 4 × 10 40. 40 ரூபா நஷ்டம். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ இது சிம்பிளான கொஷின், நீங்கள் டைரெக்டாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டீங்க. கொஞ்சம் மீடியமான கொஷின், மாடரேட்டான கொஷின், கொஞ்சம் டஃப்பான கொஷின், அதெல்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா இப்படி போடுற மாதிரி இருக்காது. ஓகே, நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிச்சி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு பேசிக்லேயே வந்து ரேஷியோ மெத்தடையும் கற்றுக் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ரேஷியோ மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10% இருக்குதுல்ல, இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 10% நம்ம ஃப்ராக்ஷனில் பின்னமாக வந்து எழுதணும். 10% 10/100 கொடுத்துருந்தா கீழே 100 போடணும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகும். மேலே 1, கீழே 10. இது வந்து என்ன பர்சன்டேஜ்? இது வந்து லாஸ் பர்சன்டேஜ். இது வந்து என்னது? இது வந்து லாஸ் பர்சன்டேஜ். என்ன பர்சன்டேஜ்? லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து என்னது? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இப்போ நம்ம ரேஷியோவில் எடுத்திருக்கோம் அப்படின்னா மேலே வர்றது லாஸ், கீழே வர்றது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இங்கே 10 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா நஷ்டத்தில் விற்றுருப்பாங்க. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் நான் எழுதுகிறேன். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இதில் லாஸ் வந்து எவ்வளோ ஆகுது? லாஸ் வந்து 1 ரூபா ஆகுது. அப்போ 10 ரூபாயில் 1 ரூபாயை கழிச்சா செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவாக இருந்திருக்கும்? 9 இருந்திருக்கும். இது சிம்பிளாக இருக்குதே, நமக்கு இப்படியே பண்ணிக்கலாமேன்னு யோசிக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மெத்தடு. ஓகே, நான் இன்றைக்கி கொடுக்க போகிற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இப்படி போட்டுடலாம். ஆனால் அடுத்த லெவல் கொஷின் போகுது அப்படின்னா நீங்கள் இப்படி தான் போட்டாகணும். ஓகே, ஃப்ராக்ஷனை நம்ம இந்த பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனில் மாற்றி அதை ரேஷியோவில் எடுத்து தான் போடணும். ஓகே, ஸோ அப்போ 10 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா நஷ்டத்தில் வந்து 9 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ நஷ்டத்தொகை எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறது 400 ரூபா. அது வந்து என்னது? அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா? காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே என்னது? 10 ரேஷியோ. இப்போ ரேஷியோவில் தான் இருக்குது. 10 ரேஷியோவில் இருந்தால் லாஸ் 1 ரேஷியோ, செல்லிங் ப்ரைஸ் 9 ரேஷியோ. 10 ரேஷியோவோட ஆக்சுவல் வேல்யூ காஸ்ட் ப்ரைஸ் 400ன்னு கொடுத்துருக்காங்களா? 10 ரேஷியோவோட வேல்யூ 400. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? லாஸ் கேட்டிருக்காங்க. லாஸ் வந்து 1 ரேஷியோ. 1 ரேஷியோவோட விலை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 400 கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருந்தாங்க? 10க்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம எது கண்டுபிடிக்கணும்? 1க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை மேலே, எது கொடுத்துருந்தாங்களோ அதை கீழே, என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை பெருக்கணும். இந்த மெத்தட் நான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும்னு சொன்னேன். எல்லா டாப்பிக்லையுமே இந்த மெத்தட் வரும். இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக வரும். 0க்கு 0வை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா மிச்சம் 40 தான் வந்து நமக்கான லாஸ். இதை இவ்வளோ டீட்டெயிலாலாம் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இவ்வளோ எழுதணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் இங்கே ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, 10%ன்னு பார்க்குறீங்களா? 10%னா 1/10. ஓகே, அப்போ 10க்கு வாங்கி லாஸ் அப்படிங்கிறப்போ 9க்கு விற்றுருப்பாங்க. 10க்கு வாங்கி 9க்கு விற்றுருப்பாங்க, 1 கம்மி பண்ணி. அப்போ லாஸ் வந்து இங்கே 1. இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 10ஓட ரேஷியோ 400 அப்படின்னா 1ஓட ரேஷியோ என்ன? இதை மட்டும் வேணால் எழுதிக்கோங்க. 10 ரேஷியோ வந்து 400 அப்படின்னா லாஸ் வந்து 1. ஒரு ரேஷியோ வந்து என்னது? 400/10 × 1. கேன்சல் பண்ணால் 40. இவ்வளோ தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, இதை விட இதில் உங்களுக்கு கம்மியான டைம் தான் எடுக்கும். பட் இது சிம்பிளான கொஷின்னால இந்த மெத்தடில் போட்டிங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டாங்க, வேறு மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடெல்லாம் அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, யூஸ் பண்ணாலும் ரொம்ப டைம் ஆகும். இதுதான் உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்லையும் தேவைப்படுற மெத்தட். ஓகே, அதனால் நான் அடுத்து வரப்போகிற அந்த பர்சன்டேஜ் ரிலேட்டடாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் கேட்குற கொஷினில் எல்லாத்துலேயுமே நான் 2 மெத்தட்லையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 1000 அண்ட் இட் இஸ் சால்டு ஃபார் 900. வாட் இஸ் த டிஸ்கவுண்ட்? ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 1000 மற்றும் விற்பனை விலை 900 எனில் தள்ளுபடி எவ்வளவு? இந்த கொஷினுக்கு நீங்கள் பேப்பர் பண்ணி யூஸ் பண்ணணுமா, கால்குலேஷன் பண்ணணுமா? எதுவுமே பண்ண வேண்டாம்.
குறிச்சது 1000, விற்கிறது 900. அப்போ எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க? 100 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 100 ரூபா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 100 அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A shirt is marked at 800 and sold for 720. What is the discount percentage? ஒரு சட்டையின் குறிக்கப்பட்ட விலை 800, அது 720க்கு விற்கப்பட்டது. தள்ளுபடி சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே டிஸ்கவுண்ட் எவ்வளவு? குறிக்கப்பட்ட விலைங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் வந்து விற்கிற விலை 800 மார்க் பண்ணிவிட்டு 720 விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து டிஸ்கவுண்ட். ஓகே, 800 மைனஸ் 720 போட்டோம்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிடும். இவங்க டிஸ்கவுண்ட் கேட்கல, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, தள்ளுபடி சதவீதம் கேட்டிருக்காங்க. தள்ளுபடி சதவீதத்தோட ஃபார்முலா வந்து என்னது? டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட் வந்து இங்கே எவ்வளவு? 80 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? மார்க் பண்ணது வந்து 800 ரூபா இன்டூ 100. ஓகே, இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுறேன். 8க்கு இங்கே கேன்சல் பண்ணோம்னா அங்கே 10 வந்துருக்கும். 5 30 80. இப்போ 10% என்னது? நஷ்டம். ஓகே, 10% இங்கே உங்களுக்கு நஷ்டமாயிருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The cost price of an article is 250. ஸோ ஒரு பொருளை 250 ரூபாய்க்கு வாங்கி 20% லாபம் வச்சு விற்றுருக்காங்க. விற்பனை விலை வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 20% அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் டேரெக்டாக இதில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, விற்பனை விலை கேட்டிருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ லாபம்ன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்து எவ்வளவு? ப்ராஃபிட் வந்து 250 ரூபாயில் 20% ப்ராஃபிட். ஓகே, 20/100 போடலாம். இதில் 20%. இதில் நான் ரேஷியோ மெத்தடில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25 × 2 வந்து எவ்வளவு? 50 ரூபா. 50 ரூபா லாபம். 250 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபா லாபம் வச்சு விற்கிறீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 250 + 50 காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோவா இருந்திருக்கும்? 300 ரூபாயாக இருந்திருக்கும். ஸோ அப்போ 300 ரூபாய்க்கு வந்து விற்றுருப்பீங்க. ஓகே, இப்போ இது நார்மல் மெத்தட். இப்போ ரேஷியோ மெத்தட் தான் உங்களுக்கு எல்லா கொஷினுக்கும் யூஸ் ஆகும்னு சொன்னேன். அந்த மெத்தட்லையும் பார்க்கலாம். ரேஷியோ மெத்தடுக்கு நீங்கள் இந்த 20% டார்கெட் பண்ணணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்னது? 20%. 20%னா 20/100. ஓகே, இதை ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல் பண்ணுங்கள். 2ஆல் கேன்சல் பண்ண 1 2 I 2 10. ஓகே, அதாவது 1/5 அப்படிங்க மாதிரி இருந்திருக்கும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து என்னது? ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100ங்கிறது தான். அப்போ மேலே இருக்கிறது ப்ராஃபிட், கீழே இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ். 5க்கு வாங்கி 1 லாபம் வச்சு 6க்கு விற்றுருப்பாங்க. ஓகே, அதாவது இது காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேஷியோவில் 5க்கு வாங்கி 1 ரூபா லாபம் வச்சு, அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருந்திருக்கும்? 6ஆக இருந்திருக்கும். ஓகே, நீங்கள் இப்படி தான் தனித்தனியாக எழுதணும்ட்டு இல்லை. அதாவது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், 5க்கு வாங்கி அடுத்து வந்து 1 ரூபா லாபம் வச்சு ப்ராஃபிட் வச்சு 6க்கு விற்றாங்க. இப்படி தான் எழுதணும்ட்டு இல்லை. இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஓகே, நீங்கள் இந்த ஃபார்முலாவும் எழுதணும்ட்டு கிடையாது. ஓகே, இதை நீங்கள் டேரெக்டாக 20%னா 1/5. அப்போ 5 காஸ்ட் ப்ரைஸ், 1 ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ் 6ஆக இருக்கும். இதை நீங்கள் டேரெக்டாக எழுதிடணும். இப்படி தான் எழுதணும்ட்டு இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் 250 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5ஓட வேல்யூ 250ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ்னு 6ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 250/5 என்ன கொடுத்துருக்காங்க? 250 கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. அதான் நான் எழுதியிருக்கேன். இன்டூ 6 போடணும். 5ஆல் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 5 25. ஓகே, அடுத்து ஒரு 0 இருக்குது. அடுத்து 5 6 30. அடுத்து இந்த 0 சேர்த்திங்கன்னா 300. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 300 ரூபா. உங்களுக்கு இதோட கம்பேர் பண்ணுறப்போ இது லென்த்தான மெத்தடாக தான் தெரியும். ஆனால் எல்லா கொஷினுக்கும் இந்த மெத்தட் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சின்ன சின்ன கொஷின்ஸை மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்டிகல் இஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் 600 and sold at 15% loss. What is the loss amount? ஓகே, ஒரு பொருள் 600க்கு வாங்கப்பட்டு 15% நஷ்டத்தில் விற்கப்பட்டது. நஷ்ட தொகை கேட்டிருக்காங்க. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 600ன்னு கொடுத்துருக்காங்க.
லாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15%ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ லாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 600 15% நஷ்டம். அப்போ 600ஓட 15% நமக்கான நஷ்டம். ஓகே, 15/100 போட்டுருங்க. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுங்க. இப்போ 6 15 6 15 அப்படிங்கிறப்போ 90 வரும். ஓகே, 15வது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா 6 15 90 90 அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதையுமே நம்ம ரேஷியோ மெத்தடில் போடலாம். ரேஷியோ மெத்தடில் போட்டால் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பர்சன்டேஜ் தான். இப்போ 15% அப்படின்னா டேரெக்டாக 3/20ன்ட்டு தெரிஞ்சவங்க போடுங்க, தெரியாதவங்க கண்டுபிடிங்க. 15/100 5ஆல் கேன்சல் பண்ணால் 3 5 15 20 5 100. அப்போ 3/20. ஓகே, இப்போ லாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து என்னது? லாஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். இங்கே மேலே இருக்கிறது லாஸ், கீழே இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ். 20 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபா நஷ்டத்தில் விற்றுருக்காங்க. அப்போ இங்கேருந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு நம்ம சொல்ல முடியுமில்ல? இதுலேருந்து இதை கழிச்சோம்னா 17 தான் வந்து நமக்கான செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? லாஸ் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் 20ங்கிறத கொடுத்துருக்காங்க, லாஸ் வந்து 3. ஓகே, 20ஓட வேல்யூ வந்து 600ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 600. 20 ரேஷியோவில் இருக்குது, நம்ம ரேஷியோவில் அதை எடுத்திருக்கோம். நம்மகிட்ட லாஸ் கேட்டிருக்காங்க, லாஸோட வேல்யூ லாஸோட ரேஷியோ 3 தான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 600 கொடுத்துருக்காங்க, அது 20க்கு கொடுத்துருக்காங்க, நம்ம 3க்கு கண்டுபிடிக்கணும். 0க்கு 0 கேன்சல் பண்ணுங்கள், 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 30 வந்திருக்கும். 3 9, அடுத்து ஒரு 0 90 அப்படிங்கிறது ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மெத்தட் லென்த்தான மெத்தட் மாதிரி தெரியலாம், பட் இது நீங்கள் பழகிடுவீங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து டேரெக்டாக எழுதுவீங்க. 3/20, அப்போ 20ஓட வேல்யூ 600னா 3ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு போடுவீங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இது லென்த்தான மெத்தட் மாதிரி தெரியலாம், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதுதான் ஈஸியான மெத்தட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The marked price of an article is 500, a discount of 20% is offered, what is the selling price? ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 500, 20% தள்ளுபடி வழங்கப்பட்டால் விற்பனை விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலை, உங்களுக்கு எப்படி இதை கொண்டு போகணும்ட்டு தெரியலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 3 எழுதுங்க. சிபி, எஸ்பி, எம்பி இதை எழுதுங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு? 20%. 20%. ஸோ நீங்கள் வந்து 20%த்தை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுங்க. நான் டேரெக்டாக ஃப்ராக்ஷன் மெத்தட் அந்த ரேஷியோ மெத்தட்லேயே சொல்லிக் கொடுக்குறேன். 20%னா 20/100 போட்டிங்கன்னா 1/5 வந்திருக்கும். ஓகே, அப்போ இது வந்து என்னது? தள்ளுபடி சதவீதம். இது வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். டிஸ்கவுண்ட்டில் மேலே டிஸ்கவுண்ட் வரும், கீழே வந்து என்ன வரும்? கீழே மார்க்கெட் ப்ரைஸ் வரும். இது மார்க்கெட் ப்ரைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ இதில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை கழிச்சிங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னது? மார்க் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டை கழிச்சா கிடைக்கிறது. எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் 4, 5 ரூபாய்க்கு மார்க் பண்ணிவிட்டு 4 ரூபாய்க்கு அதை விற்றுருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே செல்லிங் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். ரேஷியோவில் பார்த்தா இது 5 ரேஷியோ. 5 ரேஷியோ வந்து 500 ரூபா அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 4 ரேஷியோ. 4 ரேஷியோ என்னவாக இருக்கும்? 4 ரேஷியோ 400 இருக்கும். 5 ரேஷியோ 500னா 4 ரேஷியோ 400 இப்படியும் நீங்கள் போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் வந்து 500 கொடுத்துருக்காங்க, அது 5க்கு கொடுத்துருக்காங்க, நம்ம 4க்கு கண்டுபிடிக்கணும்னு கால்குலேஷன் பண்ண வேண்டாம். பண்ணாலும் இதே தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த கொஷினுமே இந்த ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா இந்த 3 எழுதுங்க. எழுதிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுனீங்கனாலே ஓரளவு வந்து உங்களுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 கொஷின் நான் ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன், என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின், வீடியோ பாஸ் பண்ணுங்கள், ஆன்சரை கண்டுபிடிங்க. அடுத்து இது செகண்ட் கொஷின், வீடியோ பாஸ் பண்ணுங்கள், ஆன்சரை கண்டுபிடிங்க. இது தேர்ட் கொஷின், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு 3க்குமே என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.